வெளியில 2 வயசு குழந்தையும் போக முடியல, வயசானவங்களும் போக முடியல. இதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுத்து அவனுக்கு மக்களுக்கு தெரியற மாதிரி தண்டனை கொடுக்கணும். சும்மா லாக்கப்ல போடுறேன் அப்படின்னா மக்களுக்கு தெரியவே தெரியாது. சரியான தண்டனை தூக்கு தண்டனை போட்டா இதை இவனு செத்துட்டான் அப்படின்ற மாதிரினா கூட அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? இது தெரியாம கொண்டு உள்ள போட்டா லாக்கப்ல அடுத்த நாள் திரும்பி வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதுக்கு மக்களுக்கு அவன் பசங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா பசங்க திருந்துவாங்க, வயசானவங்களும் திருந்துவாங்க, குழந்தைகளையும் தொட மாட்டாங்க, வயசானவங்களும் தொட மாட்டாங்க இல்லைங்களா? தண்டனைகள் கடுமையா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் நாடு. பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு வெளியில அவங்க தேவைக்கு எல்லாமே சரி பண்றதுக்கு, படிக்கிறதுக்கோ காலேஜ் போறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ பயம் இல்லாம பேரண்ட்ஸுகளுக்கு அனுப்புறதுக்கு மனசு வரும், தைரியமா அனுப்ப முடியும். அதனால பெண்கள் பாதுகாப்புன்னு பேசினா பத்தாது, அவன் தப்பு செய்யறவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அதுதான் சரியான அரசாங்கம். அது இன்னைக்கு அவன் தப்பு பண்ணா அந்த குழந்தை செத்து போச்சுன்னா அவனுக்கு 5 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும், தப்பு. அது தவறு. அந்த பொண்ணு செத்துச்சுன்னா அவனுக்கும் தண்டனை செத்து போகும். நீதி வேண்டாம், நீதிதான் வேணும், போராடணும். இது சரியான தண்டனை கிடையாது. பணத்தை கொடுத்து சரி பண்ற தண்டனையே கிடையாது இல்லைங்களா? அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். மற்றவன் திருந்துற மாதிரி தண்டனை கொடுக்கணும். அவனை பிடிச்சி லாக்கப்ல வச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு அவன் வெளியில வந்துடுவான், மறுபடியும் அந்த தப்பை பண்ணுவான். அதுக்காக இந்த அரசாங்கம் 5 லட்சம், அந்த அரசாங்கம் 5 லட்சம் கொடுத்து அது என்னத்துக்கு ஆகுது? போனது தானே, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இழப்பு தானே. பேரண்ட்ஸுக்கு இழப்பு தானே. கடைசி வரைக்கும் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய நினைச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. வாழ்ந்துமே நடவிடமா தான் வாழ போறாங்க இல்லையா? அந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் மத்தவன் திருந்துவான். அதை பார்த்தாலும் பயம் வரணும். அப்பதான் சரியான தீர்ப்பு, சரியான அரசாங்கமும் சரியான அரசாங்கமா இருக்கும். பெண்கள் பாதுகாப்புன்னு பேசினா பத்தாது, மேடை ஏறி தண்டனை கொடுத்து மத்தவன் பயப்படுற மாதிரி இருக்கணும். அதுதான் தண்டனை, அதுதான் நீதி, அதான் அரசாங்கம்.